तालवृन्तधरा काश्चिदे जगताज्ञकराम्बुजा काश्चित्ताम्बूलपात्राणि धारयन् ज्योतिगर्विता. ஒரு சில வேலைக்காரிகள் தாளவிருத்தம் விசிறிய வச்சுன்னு விசிறிட்டு இருக்காளா. இன்னும் சில வேலைக்காரிகள் தாம்பூலத்தை, திவ்யமான தாம்பூலத்தை வாசனையோடு வச்சுட்டு இருக்காளாம். இன்னும் சில வேலைக்காரிகள் ரத்னமயமான பாத்திரங்களை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். அவர்களுடைய ரூபமும் அவர்களுடைய வஸ்திரமும் அலங்காரமும் பார்த்தா ஆச்சரியமா இருக்காம். நல்ல கர்வத்தோட கூட நமக்கு மேல இனி உலகத்துல யாரு இருக்கா, அம்பாளை அண்டினோமேங்கிற பெருமையோட கூட அப்படி ஒரு வேலைக்காரிகளும் இருக்காளாம். ஒரு வேலைக்காரிக்கும் லட்சம் வேலைக்காரிகளாம். அது எப்படி இருக்கும் அந்த மணித்தீப்புன்னு அதுல இருந்து பார்த்துக் கொள்ளுங்கள். சில பேர் கொடை பிடித்துக் கொண்டிருக்கிறார்களாம், சில பேர்கள் சாமரம் போடுகிறார்களாம். தெய்வத்துக்கு கொடை பிடிக்கிறதுனா எத்தனை பாக்கியம் இருக்கணும். ஆலத்தூர்ல ஸ்ரீமான் எம்என் வெங்கடசுப்பிரமணியர் அவர்கள் மடம், ஆலயம் பல இடங்களுக்கு பட்டு கொடைகளை பண்ணி பண்ணி கொடுக்கிறார்கள். என்ன கொடைனா எப்படி பார்த்தா, அந்த கொடையை பார்த்தா அதுக்காக ஒரு கோவில கொண்டு போய் அந்த கொடையை பிடிக்கணும்னு தோணும். அந்த கொடையை பார்த்தா அப்படி பல கொடைகள். பேசான பசுவை கொண்டு, காராம் பசுவே 1800 ரூபாய்க்கு வாங்கி இங்க சம்ஸ்கிருத காலேஜில் இப்ப பெரியவாள் இருக்கிற போது கொண்டு விட்டார்கள் வெங்கடசுப்பிரமணியர் அவர்கள். எம்என் ராமசுவாமின்னு ஒரு புண்ணிய புருஷர்கள் ராமாயணத்தை போட்டு போட்டு எல்லாரும் பாராயணம் பண்ணணும்னு பல வகையில உதவி பண்ணினார்களே அவர்களுடைய தம்பி அவர்களும் இப்ப பல புத்தகங்கள் உலக க்ஷேமத்துக்காக போட்டு வருகிறார்கள். அது மாதிரி கிரந்தங்கள் நம்ம தேசத்துல ரொம்ப இருக்கணும். ராமாயணத்தை எல்லாரும் அவசியம் படிக்கணும். நமது லாஜன் பிரஸ்ல ரொம்ப சொற்ப செலவுல போட்டிருக்கார்கள். அது அவசியம் வாங்கி எல்லாரும் படிக்கணும். கோரக்பூர் எடிஷன் ஒரு புத்தகம் இதுல வச்சிருக்காரு. இந்த பெட்டியில இந்த தமிழ் அர்த்தத்தோட கூடிய இந்த புஸ்தக வகையில 15 வகைகள் இருக்கு அந்த புஸ்தகங்கள். அதுல ஒரு புஸ்தகம் ராமாயணம் முழுக்க சம்ஸ்கிருதத்துல அதையும் வச்சிருக்காரு இந்த பெட்டியில. இந்த 140 ரூபாய் விலை சொன்னத்துல அதையும் சேர்த்து தான் விலை. அதுல என்னென்ன இருக்குன்னு இந்த பொட்டியை கூட பக்தர்கள் அப்படி பார்த்துட்டு போகலாம். அதுல என்ன இருக்குன்னு அவசியம் புஸ்தகத்தை வாங்கி ராமாயணத்தை எல்லாரும் படிக்கணும். வசூல் ரத்னமீர்வாளாலாம் பண்ண முடியும், வேற ஒரு வசூல் பண்ண முடியாது. உபன்யாசம் பண்ணிட்டு ஆத்துக்கு போடுவேன், என்னால வசூல் பண்ண முடியுமா? இந்த வேற யாராலதான் முடியும்? அவர்கள் ஒரு காரியத்தை எடுத்துட்டா அதை நன்றாக செய்து முடிப்பது அவர்களுடைய வழக்கம். அது நன்னா ஆரம்பிட்டும் தூங்காம செய்வார். அந்த பொறுப்பினாலேயும் அவருடைய நல்ல எண்ணத்தினாலேயும் தான் 13,000 ரூபாய்க்கு வசூலாயிருக்கு. அம்பாளுடைய பெரிய ஜப ஹோமத்துக்கு இந்த புண்ணியம் இங்க இருக்கிறவாள் இங்க வராதவாள் எல்லாருக்கும் கிடைக்கும். அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. கோட்டி ஹோமம் புவனேஸ்வரி மந்திரத்தை ஒருத்தர் ஜபம் பண்ண முடியுமா? அல்ல ஜபிச்ச மந்திரத்துக்கு ஹோமம் தான் பண்ண முடியுமா? நைவேத்தியம் பண்ண முடியுமா? நம்ம ஆகுதிகள்லாம் கொடுக்க முடியுமா? எல்லாத்தையும் பண்ண போறாள். அத்தனை புண்ணியமும் எல்லாருக்கும் வரப்போகுது. இது ஒரு பெரிய லாபம். இது சில பேர்கள் நல்ல நிலக்கண்ணாடிகளை கையில வைத்துக் கொண்டிருக்கிறார்களாம். வேலைக்காரிகள் திவ்யமான குங்கும புஷ்பத்தை அரைச்சு அந்த வாசனையை கையில வச்சுன்னு காத்துட்டு இருக்காளாம் அம்பாளுக்கு. நல்ல வாசனையோடு கூடின மையெல்லாம் வச்சுட்டு இருக்காளாம் அம்பாளுடைய கண்ணில மை இடுவதற்காக. அழகா இந்த போலீஸ்ல உடைய தரிச்சுக் கொள்வது போல அப்படி பல ஸ்திரீகள் பாதுகாப்புக்காக உள்ள உடைகளை தரிச்சுண்டு ஆயுதங்கள்லாம் கையில வச்சுட்டு கோட்டிக்கணக்கான பேர்கள் காத்துக்கிட்டு இருக்காளாம். அம்பாள் அப்படி போறபோது வரபோது அந்த கட்டாட்சத்தை கொஞ்சம் மேல போட்டிருக்காளாம்.
அதனால என்ன இருக்கா ஒரு ஸ்திரீகளும் நாள் மூலகத்தையும் துச்சமா நினைச்சிருக்காளா. துச்சீகிருத ஜகத்ரயாகிறாள். அம்பாளுடைய கிருபா லேசம் அவளுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் மூலகமும் அவர்களுக்கு பெரிதாக தோணலையா. அது மாதிரி சந்தோஷமா அம்பாளுடைய பக்கத்துல இருந்திருக்காளாம். தேவி கிருபாலேஷவசாதே துச்சீகிருத ஜகத்ரயா பூர்வகாண்டே சதுர்வத்ர காயத்ரீ சகிதாரிதி. பூர்வ கோணத்துல அப்படி காயத்ரியோட கூட பிரம்மதேவன் உட்கார்ந்துருக்காளாம். இந்த கிழக்குக்கும் தெற்குக்கும் மத்தியில் உள்ள அந்த திக்கிலே, அந்த கோணத்திலே சாவித்ரி வர்த்ததே தத்ர சாவித்ரி மகாவிஷ்ணு சர்வேஸ்வரன் சதுர்புஜத்தோட கூட நிறுத்திருக்கலே நாராயணனுடைய கோவிலாம் அங்கே. அது மட்டுமானால் சங்காத்தி ஆயுதங்களோட சுவாமி பிரகாசிக்கிறாளாம். அது மட்டும் அர்த்தம் அல்ல, பகவான் என்னென்ன அவதாரங்கள் பண்ணினானோ அத்தனை அவதாரமூர்த்தியும் நிறுத்திருக்கல இருக்காம். நிறுத்திருக்குங்கிறது ராட்சசாலாம் இருக்கிறதுக்கு அவர்களுடைய பாத வராம நாராயணன் அங்க பார்த்துட்டு இருக்காளாம். ஏ விஷ்ணு விக்கிரஹ அவதாரம் கூர்மாவதாரம் முதலிய அவதாரமூர்த்தி எல்லாம் அங்க திவ்ய ரூபத்தோட பிரகாசிக்கிறாளாம். ஏ விஷ்ணு விக்கிரஹ சாவித்ரி விக்கிரஹாய சாவித்ரி காயத்ரி சாவித்ரின்னு சொல்ற போது சாவித்ரியினுடைய சுரூபம் என்னென்ன உண்டோ அத்தனை தேவதைகளும் அங்க திவ்ய ரூபத்தோட பிரகாசிக்கிறாளாம். சாவித்ரி விக்கிரஹாய வாயுவோனே பரஸ்வர்ஷ மாலாபயவரான்விதா பயவரான்விதா சரஸ்வத்ய பிதாத்ரிஹி. அந்த பரமேஸ்வரன் வாயு திக்கிலே திவ்ய ரூபத்தோட கூட பிரகாசிக்கிறாளாம். சரஸ்வதி தேவி எங்க பக்கத்துல இருக்காளாம். இன்னும் தட்சிணாமூர்த்தி முதலிய பல அவதாரங்கள் உண்டே பரமேஸ்வரன். என்ன நடராஜா தட்சிணாமூர்த்தி, அப்படி பல தட்சிணாமூர்த்தி ஞானத்தை உபதேசம் பண்றவன். நடராஜா யமபயத்தை போக்குறவன், இந்த அபஸ்மாரங்கிற ரோகத்தை போக்குறவன். அது ஒரு அவசரம். அது அபஸ்மாராதி ரோகங்கள்லாம் போயிடும் நடராஜாவை போய் தரிசிச்சா. கணபதியினுடைய பிரசாதமும் நடராஜாவினுடைய பிரசாதமும் இருந்தா இந்த மயக்கம் வர வியாதி போயிடும். மூலாதாரத்துல உள்ள கோளாறுனாலதான் அந்த வியாதி வருது. கடினமான ஆகாரம் பண்ணினா கீழே விழுந்துடுவன் சிலவன் மயக்கி. அதுக்காக சாப்பிடாம இருக்க மாட்டான், மயங்கியும் கீழே விழுவன், வல்லோடையும் நாக்கில் அடிபடும், இப்படிலாம் கஷ்டங்கள் வரும். அந்த வியாதியெல்லாம் கணபதியும் சித்தரேசனையும் சேவிச்சா போயிடும்.